நாம கொடுக்குறோம் இல்லையா, படையலோ அன்னதானமோ இதெல்லாம் பெருசு கிடையாது. அவர் சொல்ற பாதையை ஒழுங்கா நடந்துக்கிறான் தான் அவர் பார்ப்பார். ஒருத்தர் பத்தி நம்ம குறை சொல்ல போனா கூட அவர் திட்டுவார், முதுக பாருட்டாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்க அழுக்க நாம துணை பார்த்துக்கணும். அழுக்க பார்த்துட்டா தான் இந்த லோகத்துல எல்லாருமே அழுக்கோட தான் இருக்காங்க. என்னைக்கு அந்த எண்ணம் ஆசைங்கிற எண்ணம் யாராருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு புறாமே மனசுல அழுக்கு இருக்கும். யாரும் இப்படி நெஞ்சை தொட்டு பார்த்தா யாருமே யோகின்னு சொல்லிட முடியாது. யோகின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒருத்தர் பெண் விஷயத்துல இருப்பார், சில பேர் பண விஷயத்துல இருப்பாரு, சில பேர் சுயநலமாக தான் குடும்பம் மட்டும்தான் வாழணும்னு நினைப்பாரு. அதுல கூட பெருசா ஒண்ணு இருக்காது, சரி அதாவது பரவாயில்ல. ஆனா அடுத்த குடும்பம் கெடுத்து தான் குடும்பம் வாழ வைக்க நினைக்கிறான் பாரு, அவன் தான் தவறானவன். இதெல்லாம் குருமார்களுக்கு மிக பிடித்த செயல்கள். நீங்க எந்த செயல்கள் நான் சொல்றேன்னா உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது. நீங்க இருந்து பாருங்க, கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அது கஷ்டமா தெரியும். ஏன்னா இவ்வளவு நாள் எப்படியும் வாழலாம் என்ற நோக்கத்தோட வாழ்ந்து கொண்டு இருந்த நீங்க இனிமேல் நல்ல எண்ணத்தோட வாழும் பொழுது பலவிதமான இடைஞ்சல்கள் வரும். எப்படி இடைஞ்சல் வரும்? இதுக்கு முன்னாடி கெட்ட எண்ணத்தோட நீங்க செயல்படுத்துறது கூட உங்களை தடுக்கும், மேல முன்னேறாம தடுக்கும். அப்ப மேல முன்னேறாம தடுக்கும் பொழுது நீங்க உண்மையா இருந்துட்டே வந்துட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள் இருக்கு, அது போயிடும். அதுக்குதான் ஒரு இறைசர் வச்சு சொன்னேன். இந்த இறைசரானது உங்க மனதிலே தீய எண்ணங்கள் வர வர நீங்க தொடச்சிக்கிட்டே இருக்கணும், அதை அழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நல்லது மட்டும்தான் உங்க மனசுல நிலைக்கும். அப்ப கடவுள் வேற எங்க இல்லை, உங்ககிட்ட தான் இருக்காரு. நீங்க சொல்ற வார்த்தை வேத வாக்கா இருக்கும். உங்க குடும்பம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய அந்த வைப்ரேஷன், அந்த குடும்பம் குழந்தைகள்லாம் மாறும். நம்ம அப்படியே இருக்கோம். அடுத்த பிள்ளைகளை கம்பேர் பண்ணி பிள்ளைகளை வளர்த்துறது. எல்லா பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியாது, சில பேர் தான் வாங்க முடியும். எல்லா பிள்ளைகளும் கோல்டு மெடலிஸ்ட் ஆக முடியாது. எனக்கு தெரிஞ்சு சாதாரண நிலையில இருந்தவங்க நீங்களாம் உயர்ந்த நிலையில் இருக்காங்க. சாதாரணமா படிச்சுட்டு இருந்தவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நீங்க கலெக்டரா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க. அதனால உங்க பிள்ளைகளுக்கு அறிவை வளர்த்துங்க, உண்மையை போதிங்க, மறைச்சி வச்சு இதை இல்லைன்னு சொல்லாதீங்க. இதுதானா உண்மைன்னு சொல்லுங்க. நாம கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி ஒரு பொருளை மறைத்து வைத்து காட்டி பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே ஏமாத்துறதை சொல்லி கொடுத்தோம். நல்லது சொல்லி கொடுங்க, நல்ல எண்ணத்தோட வளர்த்துங்க. நான் எங்க ஒன்றிருக்கேன் கண்டுபிடி அப்படின்னு. அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு புஷத்துல இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. அந்த அறிவை வளர்த்துங்க. அதுதான் அந்த காலத்துல ஐயர் குடும்பம் பார்த்தீங்கன்னா ஏன் அது வளர்ச்சி அடைந்ததுன்னா, அவன் தான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பான். சந்தியாவந்தனம் பண்ண பிறகு பிள்ளைங்க காலையிலேயே எல்லாம் படிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஐயர் பிள்ளைங்க கூட ஜாலியாக தான் இருக்கும். காரணம் அப்படிங்கிறதாலே படிச்சிருக்காது. அது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹை லெவலில் இருப்பாங்க. இன்னைக்கும் பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்காங்க. நாம தான் உணராமல் இருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கு கூட இருந்து காலையில் எழுந்திரிச்சு உட்கார்ந்து சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது கொடுத்து அவங்கள அன்போடு அரவணைத்து அவங்கள படிக்க வைக்க நம்ம மனசு இல்லை. நம்மளுடைய சோம்பேறித்தனம் நம்மளுக்கு